ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பர் க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடாயில் பட்டர் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் 10 முந்திரி இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது பச்சை வாசனை போகிறதுக்கப்புறமா இதை ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை அரைச்சி நல்லா சாஃப்ட் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் பட்டரை சேர்த்துட்டு இது கூட லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி இதையுமே சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து உங்களுக்கு கலரும் டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு துண்டு பட்டர் போட்டு பன்னீரையும் சேர்த்து சர்வ் பண்ணனா சூப்பரான க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.